என் புள்ள படிக்கிறதுக்கு ஏற்ற தரம் இல்லை அரசு பள்ளிகளில் தமிழ் படிப்பதற்கே. அதனால்தான் நான் ஆங்கிலத்தில் என் பிள்ளையை கற்பித்தேன். காவேக்கா எம்எல்ஏ இளங்கோவன் செய்தது சரியா? நம்ம பேசுவோம் இந்த வீடியோ. அவங்களுடைய வெற்றிக்கு பின்னால் இருப்பது நீங்க தான். தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியம்? ஒரு மகிழ்ச்சியான விடயம், தன்னுடைய மகளை அரசு பள்ளியில் வந்து சேர்த்திருக்காரு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல எத்தனை எம்எல்ஏக்கள், எத்தனை தாசில்தார்கள், எத்தனை கலெக்டர், எத்தனை பேர் வந்து அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க தங்களுடைய பிள்ளைகளை அரசு பள்ளியில் சேர்த்திருக்கிறார்கள்? இதுதான் முதல் முறையா நான் பார்க்கிறேன். மேபி எனக்கு தெரியாதான்னு தெரியல, பட் இதான் நான் முதல் முறையா பார்க்கிறேன், கேட்கிறேன். மாற்றம் என்பது ஒருவனிடம் இருந்து ஆரம்பித்தாலும் அவனுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் எப்படி செயல்படுகிறார்களோ அதுதான் நாட்டிற்கு தேவை, இல்லையா? அப்போ இன்னைக்கு இவரோட இந்த செயலாற்றல் எப்படி இருக்கும் நம்மளுடைய சமுதாயத்துல அப்படின்னா, பள்ளியில் படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு பயத்தை வந்து உருவாக்கும். முதலமைச்சரோட நடவடிக்கைகள், அதையும் தாண்டி எம்எல்ஏ, தாசில்தார், கலெக்டர் இவங்களோட பசங்கள்லாம் பள்ளிக்கு வந்துட்டா பள்ளிக்கூடத்தோட சிறப்பு என்னவாக இருக்கும்? கல்வியில் சிறப்பு, சுகாதாரத்தில் சிறப்பு, சூழலில் சிறப்பு, இதுவே ஒரு பேச்சு பொருளாக மாறிடும், இல்லையா? இன்னைக்கு நாம பேசுறோம்ல, அதை பத்தி தான் பேசுறோம். அப்ப இது எவ்வளவு பெருமையான ஒரு விடயம். ஆனால் மேடைகளில் புல்லரிக்க பேசுபவர்களும், கைத்தட்டி கொண்டு ஆ என்று சிரித்து பேசுபவர்களும், மூக்கை 4-5 வாய்க்கு துடைத்துக் கொண்டு ஆன்னு பேசுபவர்களுக்கும் தான் இந்த வீடியோ. சீமானவர்கள், என் புள்ள படிக்கிறதுக்கு ஏற்ற தரம் இல்லை அரசு பள்ளிகளில் தமிழ் படிப்பதற்கே. அதனால்தான் நான் ஆங்கிலத்தில் என் பிள்ளையை கற்று விட்டேன். ஓகே, ஏன் திறன்நிதி திரட்டி நீங்க உங்க பிள்ளைய அங்க படிக்க வச்சதுக்கு அந்த திறன்நிதி திரட்டினதை பாடசாலைகளுக்கு கொடுத்து தேவைகள் என்னன்னு அறிஞ்சு அதை செஞ்சு உங்க பிள்ளைய அங்க படிக்க வச்சிருந்தா உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எவ்வளவோ பேர் உங்களை பின்தொடர்ந்திருக்க மாட்டாங்களா? மேடைக்கு மட்டுமல்ல ஒரு தலைவன், அந்த செயல் ஆற்றுவதிலும் அவன் தான் தலைவனாக இருக்க வேண்டும். உங்களுடைய பொய்மைத்தனமான பேச்சு, இந்த தடவை நீங்க டெபாசிட்ல இருந்து வெளியில நிக்கிறீங்க. எப்பவுமே நீ அப்படிதான் இருக்க போறீங்க. 4ல நின்றவங்க 2ல கூட வர மாட்டீங்க இனிமே. அது உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் இவனுங்கெல்லாம் பைத்தியக்கார பயன்படுவீங்க. நான் பேச பேச பள்ளிச்சு கேட்டுட்டே இருப்பாங்க அப்படின்ற ஒரு உற்சாகத்துல நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. புரியுதா? நீங்களே செயல்படுத்தல. இத்தனை வருட காலம் நீங்களே செயல்படுத்தல அப்படிங்கும்போது உங்களை சூழ்ந்திருக்கவர்களும் செயல்பட போறவர்கள் அல்ல. ஆனால் எங்கள் அண்ணன் கொண்டு வந்த வழி எப்படி இருக்கிறது என்பதை உங்களது பார்வை. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.